மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆருக்கு மக்களே. பார்க்கும்போது வந்துட்டு மஞ்சரி நேத்து பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் என்னடா ஜுஜிபி ஒரு 10% தான் பண்ணியிருக்காங்க. இவங்க சுத்தமா திருந்த மாட்டாங்க. பட்டா கூட இவங்க வந்துட்டு திருந்த மாட்டானுங்க போல இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நேற்று மஞ்சரி வந்துட்டு பிரின்னு ஐயோ அன்சிதாவையா இருக்கட்டும், நம்ம பவித்ராவையா இருக்கட்டும், பவித்ராலாம் மஞ்சரி பக்கத்தே போகல. என்னடா உன வச்சு செஞ்சானே போய் செய்யறதை விட்டு சும்மா தடவி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மஞ்சரி காலையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹார்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி தான் நல்லா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 3ஆவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து அப்படியே பிச்சு இழுக்கிறானுங்க எல்லாருமே. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேர்த்த வந்து சாய்ஸ் பண்ணணும். அதுல வந்து பவித்ரா தர்ஷிகா, சாச்சனா அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேர்த்த ஹார்ட்டை முதல் எடுக்கணும். ஓகேங்களா, இதான் வந்து பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் கொடுத்தது. இதுல வந்துட்டு முதல் ஹார்ட் 3 பேரை புடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 3 பேர்த்த வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க டிவில்ஸ். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி ஹார்ட்டை சுத்தமாவே புடுங்க முடியல. அவங்களும் வந்து ஏதோ பண்ணி பாக்குறானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. நேத்து ஏதாச்சும் பண்ண மாதிரியாச்சும் பண்ணுங்கடா, முட்டையை ஊத்துங்க, மிளகாய் கொடுங்க, உப்பு கொடுங்க, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணதாச்சும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்றாங்கன்னு பார்த்தா சுத்தமா ஒண்ணுமே பண்ணு. ஏதாவது பேச்சு திறமையில பண்றோம், நாங்க பேச்சு திறமையில டீசெண்டா எல்லாமே பண்ணி முடிச்சிடறோம், நாங்க சுமூகமா முடிக்கிறதுக்கு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு தான் அப்படி பண்றானுங்கன்னு சுத்தமா புரியல. இவங்க பண்றது பார்க்கும்போது அப்படியே வாந்தி வருது. என்னடா நேத்துலாம் வந்துட்டு எவ்வளவு பரபரப்பா போச்சு, இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி இருக்குதா. அப்படியே எப்படின்னா தண்ணியில போற மாதிரி போகுது, நெருப்புல போற மாதிரிலாம் போகல, தண்ணியில போற மாதிரி போகுது. அழகா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க அழகா கப்பல்ல. என்னடா நடக்குது அப்படி நேத்து வந்து வச்சு செஞ்சதுக்கு வந்து செய்ய வேண்டியதாண்டா, கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 3 பேர், இந்த சாச்சனாது தர்ஷிகாது, இவங்க 2 பேர்த்து எதுவுமே எடுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மஞ்சரி இதை எடுக்கலான்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஒளிச்சு வச்சாங்க. ஓகேங்களா, ஒளிச்சு வச்சறதுனால வந்துட்டு மஞ்சரி இதை எடுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து பிளான் போட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லாமே ஒரு ஹார்ட்டை முதல் எடுத்துறாங்க. கோவப்பட்டனால இவங்க வந்துட்டு கோவப்பட்டு மல்லு கட்டுறாங்க அப்படிங்கிறனால சொல்லிட்டு வந்துட்டு சத்யா ப்ரோ ஒரு ஹார்ட் எடுக்கிறாரு. மறுபடியும் இன்னொரு ஹார்ட் எதுக்கு எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு காட்டு வந்துட்டு அந்த மாதிரி வந்து இப்பயும் வந்து கோவப்பட்டு மல்லு கட்டுறாங்க, ரொம்ப வந்துட்டு கோவப்படாத மாதிரி வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஹார்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2 ஹார்ட்டுமே எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கேவலமா விளையாடாதீங்களா, இவ்வளவு ஒரு அசிங்கமா விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து என்னமா விளையாண்டுட்டு இருந்தீங்க, இல்ல நேத்து எப்படி விளையாண்டு இருந்தாங்க, கேவலமா விளையாடல, அசிங்கமா விளையாடல, எதுக்கு எவ்வளவு கேவலம் வந்து கேவலமா இவங்களாச்சும் பரவாயில்ல ஏதோ பேச்சு திறமையால வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கேவலத்துக்கு கேவலமா விளையாண்டாங்க. அது வந்துட்டு மஞ்சரி கண்ணுக்கு தெரியல. நேற்று உப்பு போட்டது வந்து கேவலமா தெரியல, மிளகாய் கொடுத்தது அடுத்த மிளகாய் கொடுத்தது கேவலமா தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முட்டையை உடச்சு ஊத்துனது, முட்டை சாப்பிடாதவங்க வாயில ஊத்துறது, கீழே இருக்கிறது அள்ளி அப்புறது, அதெல்லாம் வந்துட்டு கேவலமா தெரியல. இவங்க வந்துட்டு பேசி இதெல்லாம் புடுங்கி இதெல்லாம் பண்ணனால வந்துட்டு மஞ்சரிக்கு வந்து கேவலமா தெரியுதான். என்ன ரீசனபிள் வந்துட்டு இவங்க சொல்றாங்கன்னு சத்தியமா தெரியல. இதுக்காச்சும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா இவங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஐயோ இவ்வளவு கேவலமா பண்ணாதீங்க, அவ்வளவு கேவலமா பண்ணாங்கன்னா நேத்து எவ்வளவு கேவலமா பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதுங்கும் போது வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு அப்படியே படனையோட வந்து ஒரு அடி போட வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரியோட 2 ஹார்ட்டையும் புடிங்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு ஹார்ட் புடிங்கிருந்தாங்க மதிய டைம்ல, அண்ட் இப்போ ஒரு 2 ஹார்ட்டை வந்துட்டு புடிங்கிறாங்க. ஓகேங்களா, ப்ரோமோல பார்க்கும்போது புடிங்கிறாங்க. இந்த புடிங்கிட்டு இப்பெல்லாம் கேவலமா அப்படியே பறிக்கிறாங்க, ஹார்ட்டை வந்துட்டு பறிக்கிறாங்க. இது ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னா அந்த ஹார்ட்டை வந்துட்டு மறுபடியும் கோவப்படுறீங்க அப்படிங்கிறனால இன்னொரு ஹார்ட்டை பறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னா நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கலாமே, ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னா நீங்க வந்து அமைதியா ஸ்மூத்தா இருந்தாவே வந்துட்டு இன்னொரு ஹார்ட்டை பறிக்கிறதுக்கு அங்க தேவையே இல்லையே. நீங்க வந்துட்டு ஒரு ஹார்ட்டை பறிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கோவப்பட்டு அந்த மாதிரி திட்டிட்டு இருந்தனால தான் இன்னொரு ஹார்ட்டை பறிச்சாங்க. இல்லைன்னா ஏன் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்து சத்யாக்கு ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு காம்படிஷன்ல போயிட்டு இருக்குது. என்ன நேத்து இவ்வளவு கேவலமா பண்ணாதவங்க அவங்க வந்து சத்யாக்கு வந்து செம்மையா கோவம் ஆயிடுச்சு. என்ன நேத்து நீங்க என்னமா பண்ணீங்க, நேத்து அப்படியே உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, நேத்து வந்துட்டு அப்படியே சூப்பரா எல்லாருமே ரசிச்சாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி ஒரு பக்கத்து சத்யா ஒரு பக்கத்து வந்து பயங்கரமா வந்து மஞ்சரி வந்து பேசிக்கிறதும் பார்த்துச்சு. மஞ்சரி வந்து எதுவுமே பேச முடியாம தக்குன்னு அப்படியே சாணி உட்காந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டாங்க. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பேசி எடுத்தனால வந்துட்டு கேவலமா இருக்கான், அந்த நேத்து பண்ணது கேவலமா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.